இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சில வேர்டிங்ஸ் போடுறாங்க. அதாவது 1979ல விண்வெளியில பல ஆராய்ச்சிகளை ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்கை லேப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப் பத்தினா அதோட சுற்றுப்பாதையை விட்டு விலகி பிளாஸ்ட் ஆகி டெர்பிசா அதாவது அதோட துகள்களும் பாகங்களும் உடஞ்சு பூமி மேல விழ தொடங்குச்சான். அதுல சில பீசஸ் பூமியோட சுற்றுப்பாதையிலேயே அழிஞ்சிருச்சு, அதையும் தாண்டி சில பீசஸ் பூமியிலே விழுந்துச்சு. ஆனா அதை முழுமையா அந்த நாசாவோட டீம் கண்டுபிடிச்சதா நினைச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்க பண்ணதுலயே மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிதான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீசனை கட் பண்ணி பிரசன்ட்ல இருந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால ஒருத்தன் நைட் டைம்ல அரக்க பறக்க பைக் ஓடிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு போனவன் மார்டின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கால் பண்ணா. அந்த லேடி யாருன்னா நாசால மைக்ரோ பயாலஜிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். இப்ப அந்த லேடியும் நீங்க யாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா இவன் பதறான். ஐயோ அது வெளியில வந்துருச்சு, எங்களுக்கு கொண்டுட்டு இருக்கு, யாராவது வாங்க ப்ளீஸ், ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துங்க. ஹே பதட்டப்படாதுக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பிரச்சனை, நீங்க எங்க இருந்து கால் பண்ணிருக்க? நான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருந்து கால் பண்றேன். இங்க எங்களோட ஊர்ல விண்வெளியில வெடிச்சது இல்லையா உங்களோட ஸ்பேஸ்ஷிப், அதுல ஒரு பாகம் வந்து விழுந்துச்சு. அந்த டேங்க்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு, அது என்னன்னு எனக்கு தெரியல, அது வெளியில வந்துச்சு. இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து கொண்டுட்டு இருக்கு. சோ நீங்க தான் வரணும், எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் இந்த பையன் பேசும்போது இவன் பேசின விஷயம் முழுசா அந்த லேடிக்கு கேட்டிருக்காது. பட் இருந்தாலும் ஏதோ அவசரமா கால் பண்ணிருக்காருன்னு அடுத்த நாள் காலையில இந்த லேடி அந்த ஸ்பாட்டுக்கு போறா. பட் போயிட்டு பார்த்தா அவன் பண்ண அந்த போன் தான் இருக்கே தவிர அந்த பையில ஆளை காணோம். அதே மாதிரி இந்த விஷயத்துல நாசாவும் கவர்மெண்ட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு சேஃப்டிக்கு 2 ஆர்மி ஆபீசர்ஸ் அமைச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க, மத்த டீம்மேட்ஸ்ல எங்கன்னு கேட்டா அதான் பாத்துட்டு இருக்கீங்க, நாங்க தான் அந்த டீம்மேட்ஸ் சொல்லிட்டு இவங்களை எந்த நோயோ எந்த வைரஸும் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூட் இருக்கும். அந்த ஸ்பெஷல் சூட் போட்டுக்கிறாங்க. அந்த அப்படி போட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் லேடி ஒரு பயங்கர ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அதாவது இங்க பூமியில இந்த மனுஷ பழுக ஒரு பயங்கரமான பூஞ்சை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூஞ்சை எப்படிப்பட்டதுன்னா ஒரு பாராசைட் மாதிரி, அதாவது ஒருத்தரோட உடம்புக்குள்ள அது பாஞ்சிருச்சுன்னா அவங்களோட உடம்பு ஒரு ஹோஸ்ட் மாதிரி அதை பயன்படுத்திக்கும், அதை அவங்களை கண்ட்ரோல் பண்ணும், கடைசி அவங்களை கொல்லவும் செய்யும். சோ இப்படிப்பட்ட இந்த வைரஸ் நம்ம பூமியில இருந்தா நம்ம மக்களுக்கு தான் ஆபத்து இல்லையா? சோ அதுக்காக தான் நாசாவும் கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து ரகசியமா ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல அந்த பூஞ்சை எங்கயாவது அமைச்சிடலாம், வேற கிரகத்துக்கு அமைச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அதை லான்ச் பண்ணிருப்பாங்க. பட் இவங்களோட கெட்ட நேரத்துக்கு அந்த ஸ்பேஸ்ஷிப் வெடிச்சு எங்கேயோ போக வேண்டிய அந்த பூஞ்சை வைரஸ் மறுபடியும் பூமிக்கே வந்து சேர்ந்துச்சான். அதுல இந்த லேடிக்கு கால் பண்ணிருக்காங்க ஒருத்தன், அவனோட வில்லேஜுக்கு பக்கத்துல இவங்க ஆல்ரெடி ஒரு டெப்ரி ஸ்பேஸ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ஸ்பேஸ்ஷிப்போட ஒரு பாகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இப்ப வந்திருக்குது இல்லையா ஒரு டேங்க், அந்த டேங்குக்குள்ளதான் நாங்க அனுப்புற அந்த வைரஸ் இருக்கிறதுக்கு ஜாஸ்தியான சான்ஸ் இருக்கு. சோ நீங்க என்ன கேட்காம எதுவும் பண்ணிடாதீங்க, என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த டேங்கை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஒருத்தர் கூட பார்க்க முடியலங்க. ஒண்ணு அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுக்கான தடை இருக்கணும், இல்லாட்டி அவங்க செத்து போயிருந்தா அவங்களோட உடல்களாவது கிடக்கணும் இல்லையா? ஆனா அப்படி எந்த விதமான உடல்களும் கிடைக்கல. புதக்குறிக்கி அவங்க தேடி வந்த அந்த டேங்கை கடைசி அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் அந்த டேங்க்ல ஒரு சின்ன ஓட்டர் விஷயத்தை நோட் பண்ணி அதை ஜூம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூஞ்சை வளர்ந்துட்டு இருக்கு. அதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த பூஞ்சைக்கு மட்டும் ஒருவேளை தண்ணி கிடைச்சிச்சுன்னா அதோட பரவற அந்த தன்மை ஸ்ப்ரெட்டிங் பவர் பயங்கரமா இருக்குமா, பட்டு வேகத்துல வளருமா. சோ அதனால இந்த லேடியும் ஒரு சேஃப்டிக்காக இந்த மிலிட்டரி ஆபீசர் கர்னல் இருக்கா இல்லையா, அவரை கொஞ்சம் என்ன பிடிச்சுக்கோங்க, நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு அதை ஜூம் பண்ணி பாக்குறேன்னு இவ்வளவு கேமராவில அந்த சின்ன ஓட்டையை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அப்ப அந்த பூஞ்சை பத்தி தான் பட்டு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, திடீர்னு வெடிக்க செய்யும். சோ அதை பார்த்து அந்த லேடி பயந்து டக்குனு ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கும் போது அங்க ஆல்ரெடி பூஞ்சை ரிலீஸ் ஆகி கீழே இருந்திருக்கும் போல அதை சதக்குன்னு மிதிச்சிடறா. அந்த அப்படி மிதிச்ச விஷயத்த அவளை நோட் பண்ணல, அவளை பிடிச்சிட்டு இருந்த அந்த கர்னல நோட் பண்ணல. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு இந்த மிலிட்டரி ஆபீசர் லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த சயின்டிஸ்டையும் கர்னலையும் கூப்பிட்டு சீக்கிரம் மேல வாங்களே, நான் ஒரு மனுஷனோட படத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த சயின்டிஸ்டும் மேலே ஏறி போகும்போதுதான் அவங்களோட ஷூல அந்த பூஞ்சை வைரஸ் ஒட்டிட்டு இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷூவையும் தாண்டி குறைஞ்சு அவங்களோட உடம்புக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களும் செத்து போன அந்த மனுஷனோட உடம்ப பார்த்தா ஐயோ அவ்வளவு கொடூரமா இருக்குங்க. அதாவது அந்த பூஞ்சை இந்த மனுஷனோட உடம்புக்குள்ள ஃபுல்லா வளர்ந்து டெவலப் ஆகி அப்படியே வெடிச்சு சதறி இருக்கு. வயிறையும் காணா, உள்ள இருந்த அந்த உறுப்புகளையும் காணும். அப்ப சரி இவன் ஒருத்த மட்டும் அப்படி செத்துருக்கானு பார்த்தா இல்ல, இந்த ஏரியால வாழ்ந்துட்டு இருந்த எல்லா மக்களுமே ஒவ்வொரு வீட்டோட ரூஃப் மேலையும் தான் படுத்து கிடக்குறாங்க. அண்ட் அவங்களோட வயிறும் பயங்கரமா வெடிச்சு சதறி இருக்கு. அப்ப ஆர்மி ஆபீசர்ஸும் இது எப்படி சாத்தியம் கேட்டா இந்த லேடி சாத்தியம் தான். அது எப்படின்னா அந்த பூஞ்சைகள் ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அது பயங்கரமா டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகி அந்த மனுஷனோட உடம்பை விட்டு வெடிச்சு வெளியில வரும் இல்லையா, அப்படி வெளியில வரும்போது அது சாதாரணமா வெளியில வரக்கூடாது, அப்படியே வெடிச்சு சதறும் போது பல இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே மனுஷனோட உடம்புக்குள்ள நுழைஞ்சதும் அவங்களோட மூளையை பாதிச்சு கண்ட்ரோல் பண்ணி அவங்களை மாதிரி ரூஃபுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அது வெடிச்சு 4 பக்கமும் சதருமா. இதன் மூலமா அதோட இனத்தை அது பெருக்கிக்குமா. இப்பதெல்லாம் கேட்டு கர்னலும் என்ன கண்டாவியோ, ஃபர்ஸ்ட் இந்த பூஞ்சோட சாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம அங்க இருந்து கிளம்பிடலாம், அதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ரூஃபை விட்டு கீழே இறங்கி வராங்க. அந்த டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்ல இருந்து இந்த சயின்டிஸ்ட் லேடியும் சாம்பிள் எடுத்துட்டு அதை ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் குள்ள வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஆல்ரெடி ஷூல மிதிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பூஞ்சை, இப்ப ஷூவையும் தாண்டி இவங்களோட உடம்புக்குள்ள அதுவும் ரத்தத்துல கலந்துருச்சு, உடம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. இதனால இந்த லேடியால சரியா மூச்சு விட முடியல, தலை சுத்துது, பயங்கரமா உடம்பு சூடாகுது. அப்ப தனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது, தான் சாக போறோம், அந்த வைரஸ் நம்மள பாதிக்க போகுது அப்படி
அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இந்த லேடி டக்குனு கையில வச்சிருந்த இந்த சாம்பிளை அதே இடத்துல போட்டுட்டு அங்க ஒரு வண்டி நிக்கும். அந்த வண்டி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம் ட்ரை பண்றாங்க. ரிவர்ஸ் வரும்போது இந்த ஆபீசர் லேடி மேல இடிக்கிற மாதிரி வருவாங்க. பட் கரெக்ட் டைம்ல கர்னல் உள்ள வந்து அந்த அடியை இவர் வாங்கிக்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த சயின்டிஸ்ட் வெளியில வரா. இந்த லேடி கிட்ட இருக்கிற கண்ணை புடுங்க பாக்குறா. ஒரு இடத்துல புடுங்கிடுவா. இவங்களை நோக்கி கண்ணை காட்டுவா. அப்ப ஐயோ இவங்க ரெண்டு பத்தி தான் கொல்ல போறாங்கன்னு பார்த்தா இல்லங்க, தன்னை பாதிச்ச இந்த வைரஸ் தனக்குள்ளேயே அழிஞ்சிட்டோம், அது மத்தவங்க யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்து பட்டான்னு அவளுக்கு அவளை ஷூட் பண்ணிட்டு செத்து போயிடுறா. சோ அதுக்கப்புறம் இங்க நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாமே சீனியர் மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது. அதனால மொத்த ஆர்மி பட்டாலுமே வந்து இங்குள்ள இந்த வைரஸோட சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த வைரஸ் இந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டி எங்கேயும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த இடத்தையும் எரிச்சு அழிச்சிட்டு இவங்க கையகப்படுத்துற அந்த வைரஸை மிலிட்டரி பேஸ்க்குள்ள, அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள இந்த வைரஸ் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தா அது டெவலப் ஆகாது, கடைசி வரைக்கும் உறைஞ்ச நிலையில அப்படியே இருக்கும். அதுக்காக அந்த சாம்பிளை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா நாட்களும் வருஷங்களும் அப்படியே ஓட ஓட இந்த மிலிட்டரி பேஸ் அப்படியே ஒவ்வொருத்தரோட கைக்கா மாறி மாறி கடைசியா ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாவே மாறிடுச்சு. சொல்லப்போனா இப்ப இந்த இடத்த மக்கள் அவங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோ செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி இவனுக்கு ஒரு பாஸ் இருப்பான். அவன் என்ன சொல்றானா, இங்க இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொருட்களோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. காஸ்ட்லியான டிவி, பழங்கால பொருட்கள் அண்ட் சில பேர் பர்சனலா ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். சோ அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து அவங்களுக்கே தெரியாம நம்ம சில பொருட்களை ஆட்டையை போட்டு வெளியில விட்டோம்னா நல்லா காசு பார்க்கலாம், அதுக்கு நீயும் ஒத்த இருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் ஹீரோவோட வாழ்க்கையில அவ ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான் போல. அதனால நீ என்ன கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, கண்டிப்பா நல்லா அனுப்ப முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவோம். அவனு சரி ஓகே கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் உன்னோட ஷிப்ட்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது, நேரம் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம படத்தோட ஹீரோயின் அதான் ஹீரோ கூட சேர்ந்து வேலை பார்க்க போறோம் இல்லையா, இப்ப அவ ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ரூமா போயிட்டு எல்லாம் லாக்ல இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இந்த இடத்துக்கு ரோனின்னு சொல்லிட்டு ஒரு வயசான லேடி வராங்க. அண்ட் வந்தவங்களை பார்த்த ஹீரோவும், பாட்டி என்னாச்சு இந்த டைம்ல எங்க பாட்டிக்குன்னு கேட்டா, ஓ அதுவா என்னோட ஸ்டோரேஜ் ரூம் நான் ஓபன் பண்ணி பாக்கணும். இந்த டைம்லயா எதுக்கு? ஏன்னா எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஆனிவர்சரி டே வந்திருக்கு. சோ நான் என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் அங்கதான் வச்சிருக்கேன். சோ நான் பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா மட்டும் தனியா அந்த ரூமுக்கு போயிட்டு இறந்து போனதோட ஹஸ்பண்டோட போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களோட ஆனிவர்சரி டே தான் இல்லையா, அதனால இன்னைக்கு இதே இடத்துல தற்கொலை பண்ணிட்டு தான் ஹஸ்பண்டோட போயிட்டு சொர்க்கத்துல சேர்ந்துடலாம், இறந்துடலாம்னு சொல்லி எங்க அம்மா ஒரு பூட்குள்ள கண்ணை ஒளி வச்சிருக்கும் போல அந்த கண்ணை எடுத்து ஷூட் பண்ணி சாகலான்னு பாக்காங்க. பட் கடைசி நிமிஷத்துல சரி சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாகலான்னு நம்ம பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரா எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது சடனா உனக்கு ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கேக்குது. ஆனா அந்த சத்தம் என்னது, எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல இந்த சவுண்ட் ஆஃப் ஆகும் செய்து. அதுக்கப்புறம் ஹீரோயின் கத்துக்கு வரா, தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறா. அதே டைம்ல அவளுக்கு ஒரு போன் கால் வரும். அப்ப அந்த போன்ல யார் கூட பேசிட்டு இருக்கானா, அவளோட எக்ஸ் கூட. அவனுக்கும் இவளுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல, அதனால பிரேக்கப் பண்ணிட்டா. ஆனா அவன் விடாம தொடர்ந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் கோவத்துல கண்ணாப்படாம அந்த பையனை திட்டி போன் கால் கட் பண்ணிட்டு இங்க ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும்போது தான் முன்னாடி நம்ம ஹீரோவோட காதுல விழுந்துச்சு இல்லையா அந்த பீப் சவுண்ட், அதே சவுண்ட் இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் கேக்குது. அதனால அது என்ன சத்தம் பாக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பினா இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆர்மி ஆபீசர் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, கர்னல், அவருக்கு கால் பண்ணி இங்க கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அந்த வைரஸ் இருக்கிற ரூமுக்குள்ள டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு, சூடாயிட்டு இருக்கு. சோ அதனால எங்களுக்கு ஒரு அலர்ட்டோ சிக்னல் கிடைச்சிருக்கு, உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதான் கால் பண்ணேன்னு சொல்லும்போது இவருக்கு ஷாக்கு தாங்கல. அதனால உடனே நான் கேட்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எனக்கு கொடுங்க, நான் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஸ்பாட்டுக்கு போகணும். சோ அதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி இருந்துதான் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்றா, அதை பாரு இப்படி சவுண்ட் கேக்குதுன்னா இந்த விஷயத்தை பத்தி நம்மளோட பாஸ் கிட்ட சொல்லிக்கலாம், நம்மளா இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நல்லவனா தான் இருக்க ட்ரை பண்றான். பட் இந்த பொண்ணு நம்ம ஹீரோ தூண்டுற மாதிரியே பேசி இதை பாடுறா, நம்ம தான் இந்த இடத்தோட செக்யூரிட்டி, சோ இந்த இடத்தோட பாதுகாப்புக்கு நம்ம தான் பொறுப்பு, உள்ள கேட்கிற அந்த சத்தம் ஒரு பாம்போட சவுண்டா இருந்தா இந்த மொத்த இடமும் வெடிச்சு சிதறிடுச்சுன்னா அதனால நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இந்த இடத்தையும் காப்பாற்றணும். சோ எதனால பாத்துக்கலாம் கியூட்டா அந்த பைக்கிட்ட கெஞ்சு கேட்கவும் இவனு சரி ஓகேன்னு கோடலையை வச்சு அடி நடிச்சு அந்த செவரை உடைக்கிறான். உடைச்சிட்டு உள்ளேட்டி பார்த்தா இந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இல்லையா, சோ அதுக்கான அந்த பீப் சவுண்டும் கூடவே அந்த தெர்மோமீட்டரோட வேல்யூவும் கீழே விழுந்து கிடக்கும். அந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு இது ஏதோ ஒரு ரூமோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் நல்லா கண்டுபிடிச்சிடறா. அதே மாதிரி அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த வழியா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப் ரெடி பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்ந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே ஒரு மேப் இருக்கும். சோ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டோரேஜை கண்டுபிடிச்சு அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவன் ஆத்தி இந்த வம்புக்கே நான் வரல, என்னை விட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எவ்வளவு எடுத்து சொல்றான். பட் ஹீரோயின் தான் டே எனக்கு ஆர்வம் தாங்கலடா, அது என்ன நான் பார்த்தாகணும், ஒருவேளை அந்த இடத்துல விளைவிக்க முடியாத ஏதாவது பொருட்கள் கூட இருக்கலாம்ல, சோ ப்ளீஸ் எனக்கா என் கூட வாயே அந்த இடத்த கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு கேட்கும்போது இவனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல தான் நம்ம ஆள் இந்த பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு பார்த்தா இந்த படத்துல இப்படிதாங்க எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கி போயிட்டு போது
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்த கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான் இல்லையா, அவன் இப்ப டைரக்டா இவங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனிக்கு வந்துட்டான். அண்ட் வந்தவன் ஹீரோனுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா அவளுக்கு கால் போகல, வாய்ஸ் மெயில் தான் போகுது. ஆனா அந்த வாய்ஸ் மெயில சாரி என்ன மன்னிச்சிரு, உனக்கு எனக்கு நடந்த அந்த சண்டையில கோவத்துல உன்னோட வீட்டு பூனை நான் கொன்னுட்டேன், அதை டிக்கில தான் போட்டு வச்சிருக்கேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி ஏதோ சத்தம். என்னன்னு போயிட்டு போட் ஓபன் பண்ணி பார்த்தா இவன் கொன்ன அந்த பூனை இருக்கு இல்லையா, அந்த பூனை சாகவே இல்லைங்க, உயிரோட தான் இருக்குது. அப்ப உயிரோட இருக்கிறத நினைச்சு அப்பாடா உனக்கு எதுவும் ஆகல, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் பேசும்போது டக்குனு அந்த பூனை ஒரு ஜாம்பி மாறி அப்படியே அவனை நோக்கி பாஞ்சு வரும். பட் பையன் எஸ்கேப் ஆடுறான். அதே மாதிரி இவன் அந்த பூனையை பார்த்துட்டு எங்க போறேன்னு இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போனா அது ஸ்டார்டிங் சீன்ல அந்த மனுஷங்களை எப்படி செத்து போனாங்களோ அதே மாதிரிதான் அதுவும் சாகுது. அப்படின்னா ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு அங்குள்ள கம்பியில அதோட தலைய அதே சொருகி உடம்பு வெடிச்சு செதறது. அப்ப அதுல இருந்து வெளிப்பட்ட அந்த பூஞ்சை வைரஸ் பத்தி தான் இங்க காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்த சில மான்கள் மாதிரியும் கீழே நிக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சிலே அடிச்சிடும். அடிச்ச வேகத்துக்கு அவனோட உடம்புக்குள்ள விறுவிறுன்னு அந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த மேப்பை வச்சு ஒரு ரகசிய கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய பேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் அது வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது மிலிட்டரியை சேர்ந்தவங்க எல்லாம் யூஸ் பண்ண அந்த சேஃப்டி சூட், அவங்க யூஸ் பண்ண அந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது தான் இதுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அதுல இறங்கி போறதுக்கு ஒரு நீளமான ஆழமான லேடர் இருக்கும். சோ அதை பார்த்து ஹீரோ ஆரம்பத்துல பயப்படுறான். பட் இருந்தாலும் பக்கத்துல பொண்ணு இருக்கு, சீன் காட்டுமே, பயப்படக்கூடாது. அதனால சரி இறங்கி தான் பாப்போம்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்படியே இந்த ஏணி வழியா கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க அத்தாரிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த கதை ஓபன் பண்ணணும், வேற யாரும் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு பதில் தெளிவா போட்டுப்பாங்க. பட் ஹீரோ கேட்பானா இல்ல ஹீரோயின் தான் கேட்பாளா? அதனால வம்படியே அந்த டோர் ஓபன் பண்றாங்க. உள்ள போயிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அந்த வைரஸ் அடைச்சு வச்சிருக்க அந்த கதவை பாக்குறாங்க. அப்ப அந்த டோருக்கு பக்கத்துல ஏதோ கீச்சு பூச்சின்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னடா சவுண்ட்னு பார்த்தா ஏகப்பட்ட எலிகள் அந்த பூஞ்சை வைரஸ்னால பாதிக்கப்பட்டு கொதன்னு ஒன்னோட ஒண்ணு பணஞ்சுகிட்டு இருக்கும். அதை பார்க்கவே கன்றாவியா இருக்கும், காட்ட முடியாது. சாரி. அதே மாதிரி ஹீரோனுக்கும் இது என்ன கர்மம், ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. சோ அதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றா பொறுமையா அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு எட்டி பார்த்தா இவங்க அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பூஞ்சை வைரஸ், அது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனதுனால ஹீட் ஆனதுனால அது அடைச்சு வச்சிருந்த அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருச்சு. அந்த பூஞ்சை அந்த ரூம் முழுக்க பரவி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த எலிக்கும் பரவி இருக்கும். சோ அதை பார்த்த ஹீரோயின் அப்படியே எதிர்ச்சா தெரியாதரமா அவங்கள அந்த பூஞ்சை டச் பண்ணலாமே போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பாரு இதுக்கு மேல அந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது, சேஃபும் கிடையாது, சோ நமக்கு போயிடலாம் வான்னு கூப்பிடும் போது இவனு சரி ஓகே இடங்கிறது கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி அந்த ரூமோட கதவையை இருக்கமா லாக் பண்ணிட்டு தான் போறாங்க. அதே நேரத்துல இங்க நம்மளால பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவ இப்ப முழுசா அந்த வைரஸ் நோயினால பாதிக்கப்பட்டுட்டான், செம்மையா வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறம் கார்ல இருந்து அவனோட துப்பாக்கியின் கையில எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல நின்னா இவன மாதிரியே காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு மானும் பாதிக்கப்பட்டுக்கூடிய அந்த வைரஸ்னால இப்ப அந்த மானு இவனுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உள்ள போயிருக்காங்க. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோனும் அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துட்டு எதர்ச்சியா பார்க்கும்போது தான் ஆப்போசிட்ல அவ்வளவு பெரிய மான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும். அண்ட் போன மானு ஏதோ மனுஷன மாதிரியே லிப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி மேல போயிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என்ன கருமடாது இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு கேட்டா அப்படியே விஷுவலா நமக்கு எல்லா விஷயத்தையும் காட்டுறாங்க. அதாவது இவங்க அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த பூஞ்சை வைரஸ், அந்த வைரஸ் இருந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி அதாவது ஹீட் அதிகமாகி அந்த வைரஸ் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில வந்திருக்கு. அண்ட் வெளியில வந்த வைரஸ் அதை பூட்டி வச்சிருக்கிற அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்குள்ளேயே ஊடுருவி வெளியில வரும்போது அதை ஒரு கரப்பாம்பூச்சி தின்றுக்குது, அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப பாதிக்கப்பட்ட அந்த கரப்பாம்பூச்சியை மத்த ஏடுகள் எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் அதுங்களோட உடம்புலயே இந்த வைரஸ் பரவி இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த கரப்பாம்பூச்சி, அது சந்து பொந்து கொலா அது இதுன்னு எல்லா பக்கமும் பூந்து கடைசியா வெளியில வந்திருக்கும். அந்த நேரத்துக்கு தான் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டோ கரெக்டா வந்து அந்த கரப்பாம்பூச்சி மேல வண்டி ஏத்திருப்பான். அந்த வைரஸ் வெளியில தெரிச்சிருக்கும். தெரிச்ச அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைலோட டயர் வழியா மேல ஏறி டிக்கில செத்து போய் கிடந்த அந்த பூனையோட உடம்புக்குள்ள போயிருக்கும். அதனால தான் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இவ்வளவு விஷயத்தையும் நமக்கு விஷுவலா காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ இங்க அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மான பார்த்துட்டு ஐயோ இதுக்கு மேல வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, அதனால கீழே அந்த பேஸ்மெண்ட்ல TTRN ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி பார்த்தோம்ல, அந்த டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பேஸ்மெண்ட் விட்டு மேல வந்தா அங்க இந்த மான் ஆல்ரெடி இந்த லிஃப்ட் விட்டு வெளியில போயிருக்கும். அண்ட் போன அந்த மானு மறுபடியும் உங்களை திரும்பி பார்த்து அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி சம ஸ்பீடா ஓடி வரும்போது டக்குனு நம்ம ஹீரோவை சைட்ல பிடிச்சிருவா. அப்ப அதே நேரத்துக்கு அந்த மானோட உடம்புல இருந்த அந்த வைரஸ் வெடிச்சு சிதற நல்ல வேலைக்கு இவங்க 2 பேரும் சைட்ல போட்டு ஒளிஞ்சதுனால அந்த வைரஸ் தொற்று இவங்க மேல எதுவும் படல, பாதிக்கல. அப்ப அந்த விஷயத்தை நினைச்சு இவங்க பெருமிச்சு விட்டா கரெக்டா அந்த நேரத்துக்கு செல்லக்குட்டி நான் வந்துட்டேன்னு ஹீரோனோட அந்த எக்ஸ் வந்திருப்பேன். இப்ப ஹீரோ பார்த்துட்டு யோ தலை யாரியா நீ வாயினே ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்குது, நீ அந்த வைரஸ் நோயினால எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டா இல்லையே நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன். டேய் என்கிட்ட என்னடா பேசணும், என்ன தேடி இதுக்காடா இந்த இடத்துக்கு வந்த? அது நான் உன்னோட வீட்டுக்கு போனா அங்க உன்னோட பூனை இருந்துச்சா, அது என்ன பார்த்து காய்ச்சி போச்சுன்னு கத்திட்டு இருந்துச்சா, எனக்கு கோவம் வந்துச்சா, அதை ஒரே அடியா அடிச்சு கொன்னுட்டேன். இது நான் ஆசாசையா வளர்த்த என்னோட பூனைய கொன்னுட்டியா? ஆமா கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்னாச்சு, எந்த நோயினால பாதிக்கப்பட்டுச்சுன்னு தெரியல, உயிர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே உடல் செதறி செத்து போயிடுச்சு. அது
அதே மாதிரி நான் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்த தெரியுமா, உன் தலையில புல்லட்டை வச்சு இறக்கி உன கொல்ல தாண்டின்னு இவன் கண்ணா புண்ணு துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே நேரத்துக்கு இங்க ஒரு பாட்டி தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லையா, அந்த பாட்டியின் திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணு முடிக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோ எங்க போறது, இந்த பயக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு ஷட்டரை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஜாம்பி கிட்ட வந்துரும். அப்ப இவனும் வெயிட் பண்ணுவான். அந்த ஜாம்பி தேடி பார்த்துட்டு சரி ஆளை காரணம் அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா அவ கிளம்பினப்போ நம்ம ஹீரோ தெரியாதமா அங்குள்ள பக்கத்துல உள்ள திங்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விடும் போது அந்த ஜாம்பி மறுபடியும் அங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருது. அதனால அந்த ஷட்டரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோனை கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த பையலோட கையில பட்டான்னு அந்த ஷட்டரை சாத்திட்டு அவனை வெளியில தள்ளிட்டு இவங்க சேஃப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் சமாளிக்க முடியாது. சோ உடனே இந்த விஷயத்தை ராணுவத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னு இவங்க ஆர்மியை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அவங்களே கான்டாக்ட் பண்ணாலும் கால் யாருக்கு போகுதுன்னா நம்ம ஆள் கர்னலுக்கு தான் போகுது. அப்ப அவரும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாருங்க நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கொடூரமான பூஞ்ச வைரஸ். அந்த வைரஸ் கிட்ட இருந்து நீங்க விலகியா இருக்கணும், அது கிட்ட போக கூடாது. அதே மாதிரி இப்ப நீங்க ஏதோ ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ரூம்குள்ளேயே ஒரு 40 நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்க, அதை விட்டு வெளியில வந்துடாதீங்க. அதுக்குள்ளே நாங்களே எங்களோட டீம் அந்த இடத்துக்கு வந்துரும், உங்களை காப்பாத்துருவோம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணணும் பேசணும்னா என்ன மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க, வேற யாருக்கும் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோ அதே ரூம்ல இருப்பாங்க, ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு இவங்க இருக்கிற ரூமுக்கு மேல நிறைய வண்டிகள் வந்து நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இவங்க ஐயா ஜாலி வந்திருக்கிறது ஆர்மி தான், நம்மள காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க வச்சா அதாங்க இல்ல. இந்த பாஸ் காலையில சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா, இது மாதிரி இங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸ்ல கொஞ்சத்தை நம்ம ஆட்டையை போட்டு வெளியில வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா இல்லையா. சோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் அவனோட ஆட்கள் மொத்த பத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த அப்படி கூட்டிட்டு வந்தவன் இங்க செத்து போய் கிடக்குற அந்த மானியம் செவ்வறு ஓட்டையாகி உடஞ்சு போய் கிடக்குற விஷயத்தையும் பார்த்துட்டு மைக்ல அடே டிராவிஸ் புதுசா வேலைக்கு வந்தவளே, நீங்க 2 பேரும் என் கையில மட்டும் மாட்டீங்க, அவனை உங்களை கொல்லாம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறட்டான். அதே மாதிரி இவனோட ஆட்கள் கிட்டே சீக்கிரம் போங்க, போயிட்டு இங்க ஸ்டோரேஜ்ல வச்சிருக்க எல்லா டிவி எடுத்து வண்டியில எடுத்துக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நேரம் போது நம்ம ஹீரோனும் சரி எவ்வளவு நேரத்துக்கு இதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, நம்ம அந்த ரூமை விட்டு வெளியில எட்டி பார்க்கலாம். அந்த ஜாம்பி போயிடுச்சான்னு பாப்போம் எட்டி பார்த்தா அது போலங்க அங்கதான் சுத்திட்டு இருக்கும். அதுவும் இங்க டிவி எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப அவங்கள 3 பேரு டேய் யாரா நீ, நல்லா ஊசி போன பூசணிக்கா மாதிரி இருக்கேன்னு கேட்டா இந்த பக்கம் நம்ம ஹீரோ டே நிக்காதீங்கடா அங்கிருந்து ஓடிடுங்கடான்னு கத்தி பாக்கலாம். ஆனா அவங்க என்ன யோசிக்கிறது முன்னாடியே இந்த ஜாம்பியதோட உடம்புக்குள்ள இருக்கிற வைரஸ வாந்தியா எடுத்து இவங்க 3 பேத்து மேலையும் ஊத்துன்னு ஊத்தி விடுறது. ஊத்துறது மட்டும் இல்லங்க, அவங்கள ஷட்டருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது திடீர்னு இந்த ஜாம்பியோட தலையில ஒரு புல்லட் வந்து பாயுது. யாரா என்னடான்னு பார்த்தா முன்னாடி சில ஒரு பாட்டி சாகலாம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஐயா. இப்ப அந்த பாட்டி இவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு துப்பாக்கி எடுத்து பட்டான்னு தலையிலே போட்டுருக்குது. அதே மாதிரி புல்லட் இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த எக்ஸோட உடம்பு அப்படியே வெடிச்சு சதறி அவனோட சோலை முடிஞ்சிருது. நல்ல வேலைக்கு அந்த பூஞ்சைனால இவங்க யாரும் இன்னும் பாதிக்கப்படல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாட்டி கிட்ட பாருங்க பாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, இங்க இருக்கிறது சேஃபோ இல்ல, சோ அந்த படி வழியா நீங்க மேல போடுங்கன்னா அவங்கள வச்சுட்டு நம்ம ஹீரோனோட பாசம் மீட் பண்றதுக்காக வந்தா அவன் கண்ணை காட்டி மிரட்டான். டேய் நீ தானே ஷூட் பண்ண, உங்ககிட்ட கண்ணு இருக்கு தானே, ஒழுங்கா அதை கீழே போடுறா. யோ என்கிட்ட எதியா கண்டு, அதெல்லாம் என்கிட்ட இல்லையா, அப்ப செவுத்துல சாஞ்சு நில்லு, உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணு பேசிட்டு இருக்கும் போதே இங்க சைட்ல பாஸோட ஆட்கள் இங்க ஷட்டருக்குள்ள அடைஞ்சு போய் கிடப்பாங்க இல்லையா, அவங்க இப்ப ஜாம்பி வைரஸா மாறி அந்த ஷட்டரை படப்படம் தட்டிட்டு இருக்காங்க. அப்ப பாசும் டேய் யாரு உள்ளவனோட ஆட்கள் தானே, நீ தானே அடைச்சு வச்ச, உனங்க ஓபன் பண்றா சொன்னா யோ அவங்க ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெளியில வந்தா நமக்கு தான் ஆபத்து, சோ ப்ளீஸ் சொல்றத கேளு, அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல, இப்ப மட்டும் நீ ஷட்டர் ஓபன் பண்ணல உன்னை சுற்றுவான் பாத்துக்கொண்டு முன்னாடி வரும்போது லைட்டா சறுக்கி துப்பாக்கி ட்ரிகர் ஆகி நம்ம ஹீரோவோட கையிலேயே புல்லட் இறக்கிறான். அப்ப ஹீரோ யோ என்னையா பேசிட்டு இருக்கும் போது சுட்டுவிட்ட, பின்ன ஒழுங்கா போயிட்டு ஷட்டர் ஓபன் பண்ணு, இல்லாட்டி அடுத்த புல்லட் தலையில இறக்கிறோம்னு சொல்லும்போது ஹீரோ வர வழி இல்லாம அந்த ஷட்டரை ஓபன் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுவான். ஆனா அதுக்குள்ளேயே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் இந்த நெருப்பு அணைக்கிற சிலிண்டரை வச்சு இவங்களோட மூஞ்சில அடிச்சு விட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஸ்டோரேஜ் விட்டு எஸ்கேப் ஆகி ரொம்ப தூரமா வந்துருவாங்க. அப்பதான் நம்ம ஆளு கர்னலையும் பாப்பாங்க. பாத்துட்டு சார் நீங்க தான் அந்த மிலிட்டரி அமிச்சாளா, சரி நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்களோட டீம் எங்கன்னு கேட்டா பாரு இது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட், இதை நம்ம தான் முடிச்சாகணும், அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவைன்னு இவர் ஒரு பெரிய பாம காமிச்சு இந்த பாரு இந்த பூஞ்ச வைரஸ மொத்தமா அடிக்கணும்னா இந்த பாம இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் எடுத்துட்டு போயிட்டு நான் சொன்னபடி இந்த பாம நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா கரெக்டா 16 நிமிஷத்துல இந்த வைரஸும் இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட எல்லாரும் இந்த இடத்துல இறந்து போடுவாங்க, நம்மளும் நம்மளோட வேலையை முடிச்சுட்டு ஈஸியா போயிட்டு இருக்கலாம்னு சொல்றாரு. பட் ஆரம்பத்துல இந்த விஷயத்துக்கு நம்ம ஹீரோனும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, பட் உங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது, கண்டிப்பா அது பண்ணிதாகணுமே. அதனால சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு உடம்புல இந்த தொற்று பரவாத மாதிரி இந்த சூட்டு சேஃப்டிக்கு கன் இந்த பாம்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் நோக்கி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வெளியாட்கள் உள்ளேயும் உள்ள இருக்க யாரும் வெளியில போகாம நம்மால் கர்னல் தான் பாதுகாப்புக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல இங்க இந்த பாஸும் கூட ஒரு கண்ணாடிக்காரனும் இருக்கா இல்லையா, அவனுக்கு 2 பேரும் அவனோட ஆட்களை அடைச்சு வச்சிருக்க அந்த ஷட்டர் ஓபன் பண்ணுவானுங்க. அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ள இவனோட ஆட்கள் இந்த வைரஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வருதுங்க. அப்ப அதை பார்த்த கண்ணாடிக்காரன் தெரியாதனமா பக்கத்துல ஆல்ரெடி இந்த எக்ஸோட உடம்பு சதுரி போயிருக்கும் இல்லையா, அந்த உடம்பு மேல விழுந்து அந்த பூஞ்சை மேல விழுந்து அவனும் கொஞ்ச நேரத்துல அந்த பூஞ்சைனால பாதிக்கப்படத்தான் போறான். ஆனா பாருங்க பயத்துல அந்த பையன் அந்த இடத்துல நிக்காம தப்பிச்சான் போதுண்டா சாமிங்கிறத தெரிச்சு ஓடி போயிடுறான்.
அதே மாதிரி பாஸுக்கும் இது என்னன்னு பெருசா இந்த ஐடியாவும் இல்லாதனால கண்ணை காட்டி மிரட்டி இவனோட ஆட்கள் 2 பேர்த்த பயமுறுத்துறான். இன்னும் லேடி உள்ள ஒருத்திருப்பா. அப்ப அவகிட்ட என்னடி அங்கே நிக்கிற குறுக்குன்னு பாத்துட்டு இருக்க வெள்ளவான் கூப்பிட்டா பட்டானவனோட தலை செதறி செத்து போயிடுறா. பார்த்தவனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாவது. இவங்க 2 பேர்த்தையும் மிரட்டி கண்ணை காட்டி மிரட்டி அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துட்டுப்பான். அப்ப அந்த நேரத்துக்கு அந்த கண்ணடிக்கார அந்த வைரஸ் நோயால பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா அவன் வெளியில அதுவும் குறிப்பா நம்ம கேர்டலை நோக்கி ஓடி வரும்போது அவர் அந்த வைரஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி படப்படன்னு ஷூட் பண்ணி அவனோட சோலியை முடிச்சு போடுறாரு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இடத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு இந்த கேர்னல் சொன்ன மாதிரியே அந்த பொட்டல் அமுத்தி அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா மனுஷன் படு தெளிவு. ஏன்னா அந்த வைரஸ் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில வந்துடக்கூடாது. நம்ம ஹீரோயினோட உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த இடம் மொத்தமா அழியணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி இந்த மனுஷன் அந்த டைமரை ஆன் பண்ணி விட்டுருக்காரு. சோ அந்த விஷயத்த பார்த்தோன்னே இன்னும் 6 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோன்னே ஹீரோயினும் ஓட்டமா ஓடுறாங்க. அதுவும் அந்த ஏணில இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏற முடியாது இல்லையா வேகமா. அதனால அந்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டு இவங்க அவசரமா மேல வந்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோவோட பாஸ் ஒருத்தர் மட்டும் கன் பாயிண்ட்ல மிரட்டி அப்படியே இந்த பில்டிங்கோட வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போடுவான். ஆக்சுவலி இன்னொருத்தி இருந்திருப்பா. அவ திடீர்னு ஒரு பக்கம் திருச்சி ஓடி போயிருப்பா. அவளை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு இவனை மட்டும் பாயிண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப இப்படி ஒருத்தன் வெளியில வந்துட்டு இருக்கான், பாதிக்கப்பட்டவன் வெளில வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்மால கேர்னல் நோட் பண்ணி அவர் துப்பாக்கியில படப்படப்படன்னு ஷூட் பண்ணி இந்த பாதிக்கப்பட்டவனை கொல்லும்போது அந்த பாஸ் திருச்சி போய் அந்த பக்கம் வந்துடுறான். அதுக்கப்புறம் எப்படியும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து நம்மால கேர்னல ஷூட் பண்ணி சாகடிக்கலான்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கேர்னலோட அசிஸ்டன்ட் அவர் லேடி இருப்பாங்க இல்லையா அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்து துப்பாக்கி எடுத்து பட்டான இந்த பாஸோட தலையில ஒரு போடு போட்டு அவனோட சோலி முடிச்சு கேர்னலோட உயிரை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எப்படியோ கஷ்டப்பட்டு பல இன்னல்களை தாண்டி அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தா அங்க இந்த ஆர்மி லேடி இவங்க 2 பேர் பக்கமா கண்ணை கட்டி மிரட்டிட்டு இருக்கு. அப்ப கேர்னல் தான் இல்ல அவங்கள விடு, அவங்க நம்மளோட ஆட்கள் தான், ஃபர்ஸ்ட் வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம்னு இவங்க கார்ல ஏற போறப்போ நம்ம ஹீரோ கேக்குறான், ஏயோ எங்களை கொடுற பிளான்ல வந்தியா நீ, எதுக்கு ஐயா டைமரை முன்னாடி ஆன் பண்ணி விட்டேன்னு கேட்டா அது நீங்க கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சிருவீங்க திரும்பி வந்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதனால தான் கொடுக்கும் போதே ஆன் பண்ணி கொடுத்தேன்னு நீங்க மொத்த பேரும் கார்ல ஏறி செம்ம ஸ்பீடா போக ஆரம்பிப்பாங்க. அதே டைமுக்கு தான் இங்க நம்ம ஹீரோயினை வச்சு அந்த பாம் வெடிச்சு சதுறேன். அதனால பயங்கரமான வெப்பம் ஏற்படுது, பூமி பொழக்குது, ஒரு வேவ் மாதிரி இருந்திருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு இவங்க மொத்த பேரும் எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிற மாதிரி காப்பிச்சு அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப இந்த ஸ்டோரேஜ்ல பரவிட்டு இருந்த அந்த பூஞ்ச வைரஸ் கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சுங்க. அத நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேர்னல் பார்த்துட்டு பாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையுமே வேற பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி காப்பிச்சு படத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூனை ஒரு சீன்ல வெடிச்சு சதறிச்சு இல்லையா அதோட உடம்புல இருந்து பூஞ்ச சதறி ஒரு மான் மேல பட்டுக்கொள்ளியா அப்படி பட்டது ஒரு மான் மேல மட்டும் பட்டிருக்காது, இன்னொரு காட்டு மான் மேலையும் பட்டுக்கும் போல. இப்ப அந்த மான் இன்ஃபெக்ட் ஆகி நம்மள பார்த்து அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சொல்றேங்க படம் முடிஞ்சு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் படம் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.